ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பாட்டி சட்டை வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம மெஷர்மெண்ட்டுக்காக எடுத்துருக்கிறது இதுதான் பாட்டி சட்டைன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து முன்னுக்கு கிராஸ் பீஸ் எதுவுமே இருக்காது, ப்ளெயினாக இருக்கும். இதுதான் பாட்டி சட்டைன்னு சொல்லுவாங்க. பாட்டி சட்டைன்றது இந்த மெத்தடில் தான் இருக்கும். நார்மலாகவே முன்னுக்க பின்னுக்க ரெண்டுமே சேமாக இருக்கும். முன்பக்கம் மட்டும் பட்டன் பீஸ் வந்திருக்கும். இப்போ வந்து இதை எப்படி வெட்டி தைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முழுவதும் சொல்ல போகிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு மடிப்பாக நம்மளை பார்த்துருக்கிற மாதிரி வச்சுக்கிறணும். ஃபஸ்ட்டு வந்து கையை எடுத்துக்கலாம். கை பாகத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உடம்பு எடுக்கலாம். மடிப்புக்காக ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து கையோட நீளத்தை குறிச்சிக்கலாம். பாட்டி சட்டை வந்து வெட்டி தைக்கிறது ரொம்ப தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு முறை பார்த்தாலே போதும், அது வந்து உங்களுக்கு அடுத்து அப்படியே உடனே புரியும். இப்போ வந்து கை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ உடம்பு எடுக்க போகிறோம். மடிப்புக்காக ஒரு ஸ்கேல் அளவு குறிச்சிக்கலாம். குறிச்சிட்டு இப்போ வந்து முதுகோட கழுத்து இறக்கம், அதாவது ஜாக்கெட்லேருந்து கீழ்பாகத்துலேருந்து கழுத்து வரைக்கும் எவ்வளவு அப்படின்றத மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கழுத்து இறக்கம் மடிப்புக்காக ஒரு 1/2 இன்ச்சு வந்து குறிச்சிக்கலாம். குறிச்சிட்டு கழுத்து வந்து இப்போ வந்து கழுத்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு, இது வந்து ஷோல்டரு, இது வந்து ஆம்கோல் இணைப்புக்கு 1/2 இன்ச்சு. பாருங்கள், ஷோல்டருக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு இந்த கிளாத்து உள்ளே போகிற கிளாத்துக்கு உள்ளது. இது வந்து கை ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோன்னா 5 இன்ச். இப்போ அகலம் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அகலம் எப்படி குறிக்கணும்னா, பின்பக்கத்தை இந்த மாதிரி பிடிச்சிட்டு
ரெண்டாக மடக்கி சென்டர் பாயிண்டில் வச்சு, அதாவது மடக்கு நம்ம இடத்துல அந்த சென்டர் பாயிண்ட் இருக்க மாதிரி வச்சு குறிச்சிடணும். இப்போ வந்து அகலம் எவ்வளோன்னு தெரியும். அகலம் வந்து 11 இருக்குது. ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு இது வந்து டா வடிவத்தில் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இப்போ வந்து இதை வந்து வளைவு பிடிக்கணும். இந்த ஜோல்டர் அளவு கழுத்தளவு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஜோல்டர் அளவு அகலமாக இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் ஜோல்டரை சிறுசாக்குனீங்க அப்படின்னா பின்பக்கத்தில் கைப்பகுதி மேலே ஏறி தெரியும். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். பேக் தட்டு ஈஸியாக எடுத்தாச்சு. இதில் வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். இப்போ வந்து பின்பக்கத்தை அப்படியே போட்டுட்டு முன்பக்கம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. இது அப்படியேவும் பின்பக்க அளவு அப்படியே வெட்டி எடுத்துங்க. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த சைடில் வந்து மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கத்தி போலால் வெட்டும் போல் அந்த இணைப்பு பகுதியில் பட்டுருச்சு அப்படின்னா பேக் சைடு பிரச்சனையாயிரும். அதனால் வெட்டிட்டு எடுத்துடணும். இப்போ முன்கழுத்து இறக்கம், அதாவது இந்த பக்கம் வைக்கக்கூடாது, இடது பக்கம் ஹோல்ஸ் இருக்கிற பக்கம் வச்சு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே வெட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ என்ன செய்யணும், முன் பக்கத்தில் மட்டும் லைட்டாக இந்த இடத்துல குடஞ்சி கட் பண்ணிடுறோம். பாட்டி சட்டை வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஜாக்கெட்டு. இதை அளவை உள்ள குடஞ்சி கட் பண்ணிடலாம் முன்பக்கத்துக்காக. அவ்வளோதான், ஜாக்கெட் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி தைக்கிறது அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜோல்டரை வந்து இணைச்சிக்கலாம்.
அதாவது இந்த ஓரத்துலேயும் இந்த ஓரத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கட்டிடணும். ஷோல்டர் இணைச்சி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும், கையை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கையை வந்து மடக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து எம்பிங் பண்ணுற மாதிரி இல்லை, கையில் வந்து டபுள் தையல். கையோட ஓரப்பகுதியில் ஒரு 2 பாயிண்ட் அளவுக்கு கிளாத்தை மடக்கிடணும். இந்த மடிப்புக்காகத்தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேல் அளவு எடுத்தோம். இப்போ வந்து ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டாச்சு. டபுள் தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து மடிப்புக்காக ஒரு ஸ்கேல் அளவு போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல அடையாளப்படுத்திட்டு அப்படியே சரி சமமாக வச்சுட்டு அதையும் அதே அளவு ஆப்போசிட் சைடும் வச்சு வெட்டிடுறாங்க. இப்போ மடக்கி அடிச்சுக்கலாம் கீழ்பாகம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள்ள கிளாத் மடக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு மடக்கு மடக்கி இது வந்து 1 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி தைக்கணும். அடிச்சாச்சு. அதே மாதிரி முன்பக்கமும்
அதாவது மடித்து அடிக்கும்போது கவனம் அடிக்கணும், உள்வசமாக தான் மடிக்கணும், வெளிவசம் அடிக்கிடக்கூடாது. இப்போ வந்து பாட்டி சட்டைக்கு வந்து முன்பக்கம் குடஞ்சி வெட்டுறது வந்து அது வந்து தேவையில்லை. அவங்க வந்து அவ்வளோலாம் நம்ம கிராஸ் பீஸ் போடுற ஜாக்கெட் மட்டும் அந்த மாதிரி குடஞ்சி கட் பண்ணால் போதும். நம்ம ஆல்ரெடி முன்பக்கத்தில் குடஞ்சி கட் பண்ணியிருக்கனால அதுவே இவங்களுக்கு போதும். அதனால் நான் கைப்பக்கம் வந்து பாட்டி சட்டையை பொறுத்த வரைக்கும் நான் கைப்பக்கம் துணியில் குடஞ்சி வந்து வெட்ட மாட்டேன். அது அவங்களுக்கு வந்து கரெக்டாக தான் வருது. அவங்க வந்து லூஸாக தான் போடுவாங்க. குடஞ்சி விட்டாதனால இந்த மாதிரி சுருக்கம் வரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அந்த இடத்துல நல்லா வரும். கரெக்டாக சென்டர் பாயிண்டில் அடையாளப்படுத்திட்டு அப்படியே 2 சைடுமா திருப்பி வச்சுட்டு இன்னொரு கையில் கையை சிக்கன் போட்டு இப்போ வந்து ஒரு கை ஜாயின் பண்ணியாச்சு, இன்னொரு கை வந்து இணைச்சிக்கலாம். அதாவது ஷோல்டர் இணைக்கிறோம் இல்லையா, இணைக்கிற கிளாத் வந்து எப்பயுமே முன்பக்கத்தில் வர்ற மாதிரி இப்படி வரக்கூடாது, பேக் சைடு போகிற மாதிரி வச்சு தான் தைக்கணும். கை 2 கையும் இணைச்சாச்சு. இப்போ வந்து பட்டன் பீஸ் ஜாயின் பண்ணிக்கிறோம். பட்டன் பீஸ் ஜாயின் பண்ணிட்டுனா ஜாக்கெட் வந்து பட்டன் முடிஞ்சது. இப்போ வந்து பட்டன் பீஸு ஜாயின் பண்ண போகிறோம். பட்டன் பீஸ் 2 எடுத்தாச்சு. இடது பக்க பீஸில் வந்து நம்ம கிளாத்தை வந்து இந்த மாதிரி டபுளாக மடக்கிடணும். மடக்கிட்டு கீழே வந்து மடக்கி எடுக்கிறதுக்காக ஒரு அரைஞ்சி விட்டுட்டு வந்து 2க்கும் இடையில படிமான தையல் போடணும்.
இப்போ இந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்தை உள்ள மடக்கி இந்த மாதிரி மடக்கிடணும். இப்போ வந்து தைச்சிருக்கிறது இடது பக்கம், வலது பக்க பீஸ் தைச்சிக்கலாம். வலது பக்க பீஸ் தைக்கும்போது உள்வசமாக வச்சு வெளிவசம் திருப்பணும். அதே மாதிரி தான் கீழே அரைஞ்சி கீழே இறக்கி வச்சுட்டு தையலெல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டுக்கும் இடையில ஒரு படிமான தையல். இப்போ இந்த அரைஞ்ச உள்ளார மடிக்கு இந்த மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரைஞ்ச அளவுக்கு உள்ள மடக்கி இன்னொரு மடக்கு, இந்த மாதிரி 2 மடக்கு மடக்கணும். இது வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் தையல் தான். இந்த மாதிரி சென்டரில் ஒரு தையல் போடும். எதுக்காகனா இது வந்து பட்டன் வைக்கிறது. என்ன செய்ய போகிறோம், கையும் உடம்பையும் இணைக்க போகிறோம். அதாவது கை கிட்ட அடிக்கும்போது கையோட அளவு வச்சு நல்லா தைச்சிடணும். மூணு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சரிசமமாக வெட்டி எடுத்துடணும். நம்ம எப்படி ரைட் சைடு அடித்தோமோ அதே மாதிரியே தான் லெஃப்ட் சைடும் நம்ம அளவு ஜாக்கெட்டை வச்சு குறிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கிறணும். இதே மாதிரி லைன் வந்து 3 லைன் பக்கத்தில் போட்டுக்கிறணும். என்ன பண்ணோம்னா இந்த பேக் சைடு தான் பிரிப்போம்ல, அந்த பேக் சென்டருக்கு நேராக
வந்து அப்படியே மடக்கி இது வந்து ஸ்ட்ரைட்டாக வரக்கூடாது, கிராஸாக வரும். அதே இது இந்த சென்டருக்கு நேராக வச்சு இந்த இடத்த மடக்கி இப்போ வந்து பேக் சைடு அடித்தாச்சு டாட்டு. ஃப்ரண்ட் சைடு அடிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு மடிச்சு அடிக்கும் போல் இந்த மாதிரி வச்சுட்டு அதே போல் தான் இந்த சைடும் தையலுக்கு நேரம் தையல் வர மாதிரி வச்சுட்டு வந்து ஜாக்கெட் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. நம்ம வந்து கழுத்து பீஸ் மட்டும்தான் அடிக்கணும். கழுத்து பீஸ்க்கு வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கணும். இப்போ வந்து கழுத்துக்கு கிராஸ் பீஸ் எடுத்தாச்சு. கிராஸாக வச்சு உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு தெரியாது அப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட்டாகவே இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாகவே தையல் போட்டுருங்க. இப்போ வந்து கழுத்தை அணைச்சிக்கணும். இடது பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கணும், வெளிப்பக்கமாக வச்சு அடிக்கணும். அரைஞ்சு எக்ஸ்ட்ரா வச்சிடணும். கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு உள்ள மடக்கிற அளவுக்கு விட்டுட்டு மீதத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே வந்து அப்போ அங்கனங்கன லைட்டாக ஒரு கீரல் போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அந்த கிளாத்தை உள்ள மடக்கி ஒரு தையல் அளவுக்கு மட்டும் மடக்கலாம். கழுத்து வந்து ஒரு மடக்கி அடித்தோம். அதுக்கப்புறம் அதவே திருப்பி வச்சு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுருங்க. அவ்வளோதான், ஜாக்கெட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இடுப்பளவு உங்களுக்கு வச்சு காட்டுறேன். பாருங்க, கரெக்டாக இருக்கா? பாட்டி சட்டை வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாவது இந்த டாட் பிடிக்கிறது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே டாட் பிடிக்கணும்னாலும் பிடிச்சிக்கலாம். இந்த சென்டரை வந்து இது வந்து ஒரு மெத்தடில் நான் கட் பண்ணியிருக்கேன். இன்னொரு மெத்தடில் கட் பண்ணுறது வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதில் வந்து எப்படின்னா ரெண்டும் மடிப்பு ஜாக்கெட் கட் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு அப்போ என்ன அது ஷோல்டரை இணைச்சிட்டு கீழ்ப்பாகத்தை மடக்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டாட்டை வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இணைச்சோம் அப்படின்னா பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு அளவு மெஷர்மெண்ட்டு வந்து மாறாமல் வரும்.
இது வந்து உங்களுக்கு குழப்பம்படியாக கூட இருக்கும். அந்த டாட் பிடிக்கிறது, அதாவது பேக்கில் பிரச்சனை இல்லை, ஃப்ரண்ட்டில் எப்படி பிடிக்கிறது அப்படின்றதுல சின்ன மாற்றம் இருக்கும். ஆனால் நான் வச்ச மாதிரியேவும் நீங்கள் கரெக்டாக வச்சு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா பேக் டாட்டு ஃப்ரண்ட் டாட் ரெண்டுமே எந்த ஒரு மாற்றமுமே வராது. பாருங்கள், சூப்பராக ஒரு பார்ட்டி ஜாக்கெட் வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் வீடியோஸ் வேணும்னு சொன்னால் நம்மளோட கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது தையல் கற்றுக்கிறணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.